Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை சித்திரை மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:45 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 12:30 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவரே வழங்கி வைப்பார். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக எமது தளத்தில் சிறப்பாக இருவர் கலந்து கொள்கின்றார்கள். கலைவாணி அம்மாவும் விஜயகலா அம்மாவும் ஜெர்மனியிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய தலைப்பு ராகங்களும் நேயர்களும் என்ற அந்த தலைப்புக்கு கீழே கலைவாணி அம்மா தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை செய்து வருகின்றார். இன்று ஒரு புதுமுகமாக விஜயகலா அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவரை நாங்கள் வரவேற்று கொண்டு அடுத்த நிகழ்வு, அதன் பின்னர் கலந்துரையாடல், கேள்வி பதில் இடம்பெற்று சரியாக இரவு 9 மணிக்கு பிரித்தானிய நேரப்படி 9 மணிக்கு இத்தியான தளம் நிறைவு பெறும். அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் இத்தளத்தை ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். இன்று 6ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு
30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிற சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தளத்தை இடைவிடாது 3 நேரம் நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அழகாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது இன்றைய சிறப்பு பேச்சாளர்களா பாடகர்களா என்று சொல்ல தெரியவில்லை, அறிமுகம் செய்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. கலைவாணி அம்மா யுகானந்தராஜா அவர்களும் விஜயகலா கிருபாகரன் அவர்களும் ஜெர்மனியில இருந்து கலந்து கொள்கிறார்கள். ராகங்களும் நேயர்களும் என்ற நிகழ்ச்சி இப்போது நடைபெற இருக்கின்றது எங்களுடைய தளத்திலே. நான் முதலே கலைவாணி அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அறிமுகம் செய்து வைக்க விரும்புகின்றேன். இவர் 50 வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலும் தொடர்ந்து ஜெர்மனியிலும் இசைத்துறையில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். 1000 பாடல்களுக்கு மேலே தானே இயற்றி பாடி இருக்கின்றார். அதைவிட பலருடைய பாடல் வரிகளுக்கும் இசை அமைத்து பாடி கொடுத்திருக்கின்றார். இசைக்கலையுடன் கவிதை, கதை, விமர்சனம், கட்டுரை, பட்டிமன்றம் அனைத்திலும் பங்கு பெற்றி பல பட்டங்களையும் பரிசுகளையும் வாங்கியுள்ளார். ஜெர்மன் எழுத்தாளர் சங்கத்தினால் இவருக்கு நுண்கலை வித்தகி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதோடு எங்களுடைய தளத்திலே நீண்ட காலமாக இசைத்துறை பற்றியும் இசைக்கலை பற்றியும் மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறி வருகின்ற ஒருவர் என்ற வகையிலே உங்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றேன் அம்மா. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சக தோழியான விஜயகலா கிருபாகரன் அம்மா அவர்களை எங்கள் தளத்துக்கு அறிமுகம் செய்து வைத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி சிவா மோகன் மாஸ்டர். ஜெர்மனி ஜெர்மனியில் மன்னிக்கவும். அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கம். கலை இன்பமே நிலை இன்பமாம். இந்த கலை மீது பற்றுக்கொண்டு இந்த தியான தளத்தில் உள்ளவர்களும் இசைக்கலையையும் ராகங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு இந்த தளத்தை தந்த திரு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி திரு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி எனக்காக என்னுடன் இணைய வந்திருப்பவர் திருமதி விஜயகலா கிருபாகரன் அவர்கள். இவர் ஒரு இசையாசிரியர், எமது ஜெர்மனியில் பிரபல்யமான ஒரு இசையாசிரியர். இவரை நான் முதலில் ஒரு சிறிய அவரை அறிமுகம் செய்து அவருடன் பேசிவிட்டு நாம் எமது நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விஜயகலா கிருபாகரன் அவர்களே. வணக்கம் டீச்சர். வணக்கம்.
இவர் ஜெர்மனி தமிழாலய இசையாசிரியர், காமாட்சி அம்மன் ஆலய இசையாசிரியர், சரஸ்வதி நுண்கலை கூட ஆசிரியர், இசைக்கலைமணி, சங்கீத கலா விதுஷி பட்டங்களை பெற்றவர். இவரை அறிமுகம் செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இவருடன் சிறிது அவரை பற்றி கேட்டுக்கொண்டு நாங்கள் இராகத்துக்கு போவோம். திரும்ப விஜயகலா டீச்சர் அவர்களே, நீங்கள் இந்த இசைக்கலையை எத்தனை வயதிலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தீர்கள்? 9 வயதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கேன். ஆனா வயதில 5-6 வயதிலேயே அக்கா வகுப்புல இருக்க பக்கத்துல இருந்திருக்கிறேன். கேட்டு பழையனுங்க. நீங்க ஒரு ஒரு கலை குடும்பம் தெரியும். சகோதரர்கள், அப்பாவோட எல்லோரும் நீங்கள் இசைக்கலை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இன்று நீங்கள் பிரபல்யமா இந்த ஒரு ஆசிரியராக பல இசை பரீட்சை நிலையங்களிலும் உங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு இந்த ராகங்களிலே மிக பிடித்தரான ராகம் என்று கேட்கலாமா, அல்லது இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராகம் அது உங்களுக்கு பிடித்த ராகம் என்று சொல்ல போறீங்களா? ஆமாமே, எல்லோருக்கும் வணக்கம். அதன் ராகங்கள் எல்லா ராகமுமே எனக்கு பிடிக்கும். ஆனா இன்று எடுத்த ராகமும் எனக்கு நன்றாக பிடிக்கும். நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ராகம், உங்களுக்கு விருப்பமான ராகம் எது? நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். ஆபோகி ராகம். ஆபோகி ராகம் என்பது அந்த காமதேனு என்ற பொருளையும் வரும். ஆண்டா பசு, அதாவது எங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ராகம் என்று அதுக்கு ஒரு பொருளும் இருக்கிறது. ஆபோகி ராகத்தை பாடிக்கொண்டே இருக்கலாம், நீண்ட ஆலாசனைக்கு இடம் கொடுக்கக்கூடிய ராகம். இதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்துவிட்டு உங்களிடம் சில பாடல்களையும் அந்த ராகத்தில் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். ஆபோகி ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம் சரிக மத சதா மகரி சரிக மத சதா மகரி சரே ரீ. இரண்டாவது ரிஷபம், அதாவது சதுஸ்ரீ ரிஷபம், பெரிய ரிஷபம் சொல்லப்படும். க சரே க வந்து சாதாரண காந்தாரம், அதாவது சிறிய காந்தாரம். மா மத்திமம், சுத்த மத்திமம். த இரண்டாவது தைவதம், சௌஸ்ரீ தைவதம். ஆகவே இந்த ராகத்தில் ரி க ம த சா இந்த 5 சுரங்கள் தான் வருகின்றன. இந்த ராகம் வந்து 22வது மேளகத்தாவாகிய கரஹர பிரியாவின் ஜன்னிய ராகம் 22வது மேளகத்தாவில் பிறந்தது. இந்த ராகத்தை உபாங்க ராகம் என்று சொல்லுகின்றோம். அதாவது உபாங்கம், நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறிப்பிடுவேன், உபாங்கம் பாஷாங்கம் என்று. அதாவது உபாங்கம் வந்து தாய் ராகத்திலிருந்து சுரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வது உபாங்க ராகம். அந்த வகையில் இந்த ராகம் ஒரு உபாங்க ராகம். கரஹர பிரியாக்கு என்னென்ன சுரங்கள் வருகின்றனவோ அதுதான் இந்த ராகத்துக்கு வரும். இந்த ராகத்தில் பா நீ வஜ்ஜம், அதாவது பஞ்சமமும் நிஷாதமும் வராது. இந்த ராகத்தில் ஜீவஸ்வரங்களாக க ம த ஸ்வரங்களை சொல்லலாம். அதாவது ரிஷபம், காந்தாரம், மத்திமம், தைவதம் ஜீவஸ்வரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ராகத்துக்கு ஜீவனை கொடுக்கின்ற சுரங்கள். அதாவது இந்த ராகங்களை பிடிக்கின்ற பொழுது இது என்ன ராகம் என்று உடனடியாக சொல்லிவிடலாம். க ம த ஸ்வரங்கள். தச தச த மகரே சரி கமத கமத சாச தாச தமகரி. இப்படி இந்த சுரங்களை பிடித்த உடனே இது ஒரு ஆபோய் ராமன் உடனே சொல்லக்கூடியதாக இருக்கும். கருணை சுவை நிறைந்த ராகம், கருணை பக்தி கருணை போன்ற இந்த ராகத்தில் இந்த ராகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதலால் தானாக இந்த அதாவது கானகாலம் சொல்லும் பொழுது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ராகம் பாட கூடுதலான இனிமையாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்துட்டோம். இந்த வகையில் இந்த ராகத்தை வந்து எந்த நேரத்திலும் பாடினாலும் கேட்க இனிமையாகத்தான் இருக்கும், கேட்க ரசிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆகவே இது ஒரு எப்பொழுதும் பாட உகந்த ராகம்.
இந்த ராகத்தில் கர்நாடக சங்கீத உருப்படிகள் நிறைவாகவே இருக்கின்றன. கீர்த்தனைகள், வர்ணம், அடுதாள வர்ணம் போன்ற பெரிய உருப்படிகள் எல்லாம் இந்த ராகத்தில் இருக்கின்றன. அதே போல திரை இசையிலும் இந்த ராகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நிறைவாகவே. இப்பொழுது நாங்கள் உங்களிடம் கேட்கலாம், இந்த ராகத்தில் நீங்கள் கூறக்கூடியதை கூறி உங்களுக்கு தெரிந்த பாடலையும் நீங்கள் பாடி காட்டினால் கேட்க கேட்க இந்த ராகத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதலாக நீங்க அபோகி ராகத்தின் லட்சணத்தை கூறியிருந்தீர்கள், கூடுதலாக எல்லாவற்றையும் கூறியிருந்தீர்கள். இந்த ராகத்தின் மத்திம மூச்சனை வலஜி ராகத்தை கொடுக்கும், அதுவும் குறிப்பான விஷயம். இந்த ராகத்துல பிரத்யாகத கமகமும் மிக அழகாக கொடுக்கிறது. அதாவது சாம் சரி கமத சாம் சாதனமகரிசா என்ற அழகு. அதாவது இதனுடைய தாய் ராகம் கரகர பிரியாவும் அப்படித்தான் பிரத்யாத கமகத்தில அழக கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஆபோகியும் பிள்ளை ராகம்னு சொல்றது பிறந்த ராகம். இந்த ஆபோகி ராகம் அந்த பிரத்யாத கமகம் பாடும் பொழுது மிக அழகாக இருக்கும். மற்றபடி டீச்சர் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ராகத்தில் நீங்கள் தொடக்கி வையுங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி. முதல் ஒரு வர்ணம் சிட்டாய்ஸ்வரம், சிட்டாய்ஸ்வரத்தை பாடி ஒரு சரணம் பாட இருக்கிறேன். ஓகே. இது இயற்றியவர் மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரியார் அவர்கள். கட்டணம் சுப்பிரமணிய எழுதின வர்ணமா அடுதாள வர்ணமா? மயூரம் விஸ்வநாதன் எழுதின அடுதாள வர்ணம். அடுதாள வர்ணம். சாத சதமக மகரி சரி கரி சதசா தசரி சகரி மகதம தசமதசாம் ரிசதமகரி சரி கமத சதமத சதமகம தமகரி கமகரி சரி கரி சரி கரி மகரி கமத சரி கரி மகரி சத்சாம் சாதமதாத மகரி சத்சா ரிகமதாயே தீயே தீருவை தரும் துணையே தாயே நன்றி டீச்சர். இது மிக ஒரு அழகான ஒரு அடதாள வர்ணத்தின் ஒரு சரணம். இந்த ஸ்வரங்களை நீங்கள் இப்பொழுது பாடுகின்ற பொழுது இந்த ராகத்தை நாங்கள் பிரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அநேகமாக இந்த ராகத்தை கேட்டவுடனே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஒரு கீர்த்தனை பாடி, இந்த ராகத்தில் நிறைய கீர்த்தனைகள் இருக்கின்றன. சேவிக்க வேண்டுமையா சிதம்பரம், அந்த கீர்த்தனை இருக்கின்றது. மற்றது நிறைய கீர்த்தனைகள் வேதத்தின் உள்ளே பத்மநாபன் அந்த ஒரு கீர்த்தனை நீங்கள் பாடி நீங்கள்னு சொன்னா கேட்க. வேதத்தின் உள்ளே வீணாவும் விடையுமாய் வீட்டிருப்பவனே விநாயகா. வேதத்தின் உள்ளே வீணாவும் விடையுமாய் வீட்டிருப்பவனே விநாயகா. சதுர்வேதத்தின் உள்ளே வீணாவும் விடையுமாய் வீட்டிருப்பவனே விநாயகா. நாதத்தினுள்ளே ஓங்காரமாய் நின்று, நாதத்தினுள்ளே ஓங்காரமாய் நின்று நன்மையெல்லாம் அருளும் விக்னேஸ்வரா. நன்மையெல்லாம் அருளும் விக்னேஸ்வரா. சரணம் வேதத்தின் உள்ளே
வீணாவும் விடையுமாய் வீற்றிருப்பவனே விநாயகா. பூதநாதனின் புதல்வனாய் தோன்றி வாதாபியை வதைத்தே வான் புகழ் கொண்டு. பூதநாதனின் புதல்வனாய் தோன்றி மாதாபியை வதைத்தே வான் புகழ் கொண்டு. மாதா பிதாவே உலகென காட்டி மாதா பிதாவே உலகென காட்டி நல்மாந்தருக்கும் அதுவே நியதியென அறிவூட்டிய மோதக பிரியனே மூஷிகவாகனே முத்தமிழ் வித்தகா சித்தி விநாயகா. எத்தருணமும் உனை நினைந்து நாம் செயற்பட அத்தருணமும் மமகருள் புரி இறைவோனே வேதத்தின் உள்ளே மோதக பிரியனே மூஷிகவாகனே முத்தமிழ் வித்தகா சித்தி விநாயகா. எத்தருணமும் உனை நினைந்து நாம் செயற்பட அத்தருணமும் எமகருள் புரி இறைவோனே வேதத்தின் உள்ளே வீணாவும் விடையுமாய் வீற்றிருப்பவனே விநாயகா. ஆம், அருமையான ஒரு பாடல் இது. ஆகி பத்மநாபன் எழுதிய பாடல். அருமையான ஒரு விநாயகர் பாடல், தமிழ் பாடல். இதே போல ஒரு முத்துத்தாண்டவர் பாடல் ஒன்று, அது முத்துத்தாண்டவர் எழுதிய பாடல் ஒன்று, அதை நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது. மன்னிக்கவும், சேவிக்க வேண்டும் ஐயா தான் முத்துத்தாண்டவர் எழுதிய, சபாபதிக்கு கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதியது. அந்த பாடலை நாம் பார்க்கலாம். அதுவும் ஒரு தமிழ் பாடல். சபாபதிக்கு பேரு தெய்வம் சமானமாகுமா தில்லை. சபாபதிக்கு பேரு தெய்வம் சமானமாகுமா தில்லை. சபாபதிக்கு பேரு தெய்வம் சமானமாகுமாதில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம். கிருபாநிதி கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணி தனிலே. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமாதில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம். ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமா? ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமா? பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா?
புலையர் மூவர் பாதம் அடைந்தாரென்றே புராணம். அரிய புலையர் மூவர் பாதம் அடைந்தாரென்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் பாடும் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுவதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா. ஆம், இது முத்துத்தாண்டவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிய பாடல். அடுத்து நாங்கள் வேறு இந்த கீர்த்தனைகள் நிறைய இருக்கின்றன. கீர்த்தனைகளை பார்த்தோம் இப்பொழுது. இப்ப நாங்கள் திரை இசை பாடல்களை பார்க்கலாம். திரை இசை பாடல்கள்ல நிறைய இந்த ராகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். திரை இசையில் இளையராஜா நிறைய இசைஞானி இளையராஜா நிறைய பாடல்கள் இயற்றி இருக்கிறார், இசையமைத்திருக்கிறார். MS விஸ்வநாதனும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். மற்றது இந்த வித்யாசாகர் பாடல் இருக்கிறது. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாத அந்த பாடல் வித்யாசாகர் இசையமைப்பு. இதை விட நீங்கள் கூறுங்கள். மற்றது என்னன்னா காலை நேர பூங்குயில் நீங்க முழுவதும் பாடுவீங்கள். அது அந்த பாடல் அது முழுவதும் நீங்கள் ஒரு பாடலை நீங்க முழுதாக பாடி காட்டுங்கள். இன்றைக்கு இந்த ஆனந்தமே அந்த பாடல் முழுமையா ஒரு சரணம் பல்லவி ஒரு சரணம் நேரத்தை கருதி ஒரு பல்லவி. இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண்டிருந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. கரிமகரிசாம் ரிகமகமதம் சதரி சதமம் கசரி கமத மத மத சரி சாச 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 சரி கரி ரிச சததம மக ரீரி 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 ரீர் ரிகமக கரி ரிச சததமம் மாவிலை தோரணமாடிய காரணம் தேவியின் திருமணமோ ஆளில்லையோ தொட ஆளில்லையோ அதில் ஆடிடும் என் மனமோ காதலின் பல்லவியோ அதில் தானனு பல்லவியோ காதலின் பல்லவியோ அதில் தானனு பல்லவியோ அங்கத்திலே 7 ஸ்வரம் இன்பத்திலே 100 ஸ்வரம் மிதந்து மறந்து மகிழ்ந்து நெஞ்சத்தில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண்டிருந்தார் சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே
சிறப்பு டீச்சர். நன்றி டீச்சர். உங்களுக்கு இந்த கொஞ்சம் குரல் ஒத்துழைக்க மறுத்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பாடல்களை பாடியதுக்கு மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்த பாடல் மிகவும் சிறப்பான இன்னொரு பாடல் தங்கரதம் வந்தது. தங்கரதம் வந்தது வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தது. அந்த பாடல் கூட இந்த ராகத்தில் தான் அமைந்தது. அதே பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல். அந்த பாடலை நான் எடுத்துக்கொண்டேன். தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே, மரகத தோரணம் அசைந்தாட, நல்ல மாணிக்க மாலைகள் தவிப்பாட, மரகத தோரணம் அசைந்தாட, நல்ல மாணிக்க மாலைகள் கவிப்பாட, தங்கரதம் வந்தது வீதியிலே. செவ்விள நீரில் கண் திறந்து செம்மாதுளையின் மணி வாய் திறந்து, முளைவிடும் தன்று கோலமிட்டு, மூவருளா வந்த காலங்கள் போல, தங்கரதம் வந்தது வீதியிலே. மாங்கனி கன்னத்தில் தேனோர, சிறு மாபிளி கன்னத்தில் மீனாடு, மாங்கனி கன்னத்தில் தேனூர, சிறு மைவிழி கிண்ணத்தில் மீனாடு, தேன் தரும் போதைகள் போராட, தேவியின் பொன்மேனி தள்ளாட ஆட, தங்கரதம் வந்தது வீதியிலே. அருமையான ஒரு ராகம், பாட கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எந்த நேரத்திலும் பாட கேட்கலாம். மனத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கருணை இந்த ராகம். இந்த ராகத்தில் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு திருப்புகழ் நீங்கள் இசையமைத்து பாடியது கேட்டிருக்கிறேன். அந்த திருப்புகளை நீங்கள் பாடி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தனென்றும் உனை நாளும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா, செந்திலங்கண்டீர் கதிர்வேலா தென்பரங்குன்றீர் பெருமாளே, செந்திலங்கண்டீர் கதிர்வேலா தென்பரங்குன்றீர் பெருமாளே, பெருமாளே. ஏ ஏ ஏ.
சிறப்பா நன்றி. இருந்தது டீச்சர். நன்றி டீச்சர். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்னுடன் இணைந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நான் நன்றியை இரட்டிப்பாக கூற வேண்டும். ஏனென்றால் நான் கேட்ட உடனே நீங்கள் மறுப்பு சொல்லாமல் ஓம்ன்றது மட்டுமில்லை, உங்களுக்கு இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பு தொண்டை அடைத்திருந்தது. அப்பொழுது நீங்க அந்த நிகழ்ச்சியை போஸ்ட்போன் பண்ணலாமா, மாற்றிக்கொள்ளலாமான்னு கேட்டபோது நான் இல்லை, மாற்ற முடியாது, பேனர் அடித்து விட்டார்கள், செய்து விட்டார்கள் என்று சொன்னபோது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட குரலை சரி பண்ணி கொண்டு உங்களால் முடிந்ததை வந்து பாடியிருக்கிறீர்கள். அதற்கு நான் உங்களுக்கு இரட்டிப்பாக நன்றியை கூறிக்கொள்கிறேன் டீச்சர். டீச்சர், எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கியமைக்கு முதற்கண் நன்றியை சொல்லுறேன். மற்றது இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் அன்பு உள்ளமுள்ளவர்கள், அதாவது தியானம் மூலம்தான் அறிமுகம், அதாவது முதல் ஆரம்பத்தில் தியானம் செய்தது மிக நன்றாக இருந்தது. அதாவது புல்லாங்குழலும் வீணை போன்ற வாத்தியங்கள்லேருந்து மோகன ராகத்தினூடாக நாங்கள் ரசித்துக் கொண்டு மிக மிக அருமையாக இருந்தது, அமைதியா இருந்தது. அதற்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுறேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கங்களும். நன்றி. நன்றி டீச்சர். நன்றி. நன்றி கலைவாணி அம்மா, நன்றி விஜயகலா அம்மா. இருவருடைய குரலுக்கும் தனியே நாங்க ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நீங்க நடத்தி தந்திருக்கிறீங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய இந்த பாடல்கள், உங்களுடைய இசை ராகங்கள் எல்லாவற்றுக்குமாக நாங்கள் ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி. நன்றி அம்மா. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்களும் பாடி, நீங்கள் அழைத்து வந்த விஜயகலா அம்மாவும் பாடி அழகாக இருந்தது. தொண்டை சில இடங்கள்ல கட்டியிருந்தா கூடி மிக தெளிவாக அவ பாடி இருந்தா, அதுக்கு முதல்ல நன்றி கூற வேண்டும். இப்பொழுது நான் எங்களுடைய தளத்திலும் சிறந்த எங்களுடைய தளத்தினுடைய பாடகியாகவும் இந்த தளத்தை நடத்துபவராகவும் இருக்கின்ற அருந்ததி அம்மா அவர்களை அழைக்கின்றேன் அன்புடன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைவாணி, விஜயகலா 2 ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இருவரும் இன்று எடுத்த ராகம் ஆபோகி. ஆபோகி என்பது ஒரு கருணை ரசம் மற்றும் பக்தி ரசம் எல்லாம் பொருந்திய ஒரு ராகம். இந்த நேரத்திலும் பாடக்கூடிய இந்த ராகத்துல அதுதான் என்ன, இந்த ராகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த எந்த ராகத்தை எந்த நேரத்தில் பாடும் போது அது இந்த வலிமையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே இந்த தியான தளத்துல பக்தி ரசமான இந்த ராகத்தை பாடும்போது மிகவும் சிறப்பாக இருந்தது. நீங்க 2 பேரும் ராகத்தை பற்றி எல்லாம் கூறியிருந்தீர்கள், தெளிவாக இருந்தது. மற்றது 2 பேரும் பாடிய பாடல்கள் எல்லாம் நான் தனித்தனி எல்லாம் சொல்லவில்லை, எத்தனையோ கைகள் உயர்ந்திருக்கிறபடியா என்னுடைய முயற்சியும் மிகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது. 2 பேருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி. 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 நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் எஸ் நவரத்னம் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். பேசுற கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது, பேசுங்க. முதற்கண் திருக்கந்தராஜா அருந்ததி அவர்களுக்கு எனது நன்றிகள். ஏனென்றால் இப்படியான நிகழ்ச்சிகள் வைக்கும் பொழுது நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பாடிய கலைவாணி அம்மா அவர்களே நிறைய தெரியும். ஆனால் விஜயகலா கிருபாகரன் அவர்கள் இன்று முதல் வந்து பாடினார்கள். இவர்கள் எடுத்துக்கொண்ட ராகம் ஆபோகி. அந்த ஆபோகி ராகம் எனக்கு நல்லாக பிடிக்கும். ஏனென்றால் சபாபதிக்கு என்ற கீர்த்தனை தியாகராஜர் நனுபுரோமா என்ற பாடின பாட்டுக்கு இது
அதே போல தமிழிலே ஒரு இசை வேணும் என்று யாரோ கேட்டதுக்கு இந்த இவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றியது இந்த பாட்டு. அந்த பாட்டு மிகச் சிறப்பானது என்றால், சரணத்தில் கிருபாநிதி என்று எடுக்கும் பொழுது 2ஆம் முறை அப்படி ஒரு 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 ஏரோப்ளேன் போன மாதிரி அந்த குரல் போகுமாம். அது மிகச் சிறப்பாக இருந்தது. இவர் இருவரும் ஸ்ரீ தணிகாசலம் நடத்துகிற இசை, கர்நாடக இசை, மெல்லிசை ஒப்பிட்டு பாடுவது போல ஒரு நல்ல நிகழ்ச்சி என்று. எனக்கு கர்நாடக இசையில் விருப்பம் என்றாலும் திரை இசையிலேயும் இந்த ராகங்கள் இருக்கிறது என்று சுட்டி காட்டுறது சிறப்பாக இருந்தது. அது மாத்திரமில்லாமல் ஒரே ஒரு பாராட்டுக்கு பிறகு ஒரு கேள்வி. விஜயகலா அம்மா அவருடைய குடும்பம், சகோதரி, தகப்பனார் பற்றி கூறினீர்கள். யாரென்று கூற முடியுமா? வணக்கம் ஐயா. எனது அப்பா அம்மா பண்டத்திருப்பு யாழ்ப்பாணத்துல இருக்கின. சிவப்பிரகாசம் எனது தந்தையின் பெயர் சிவப்பிரகாசம், தாயின் பெயர் தேவஞானி. இருவருமே இசையில மிக ஆர்வம் உள்ளவர்கள். பண்டத்திருப்புல அம்பாள் ஸ்டோர் சிவம் கடை என்று சொன்னாலே அங்க இருக்கிறவ அனைவர்களுக்கு தெரியும். அம்பாள் ஸ்டோர் சிவம் அவர் என்று சொல்லுவார்கள். நான் யாழ்ப்பாணத்துக்கு போன பொழுது பண்டத்திருப்பு அதிகம் போவேன். அங்கே பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது தெரியும். ஒரு பாடசாலையும் இருந்தது. அந்த காலத்தில் படிக்கும் பொழுது வடையிலே போகும்பொழுது பண்டத்திருப்பு பாஸ் பண்ணி போவோம். அதனால நல்ல ஊர். மிக்க நன்றி. எனக்கு சரஸ்வதி பாக்கிய ராஜா, நாகர்வீர் பிரம்மானந்தா அவர்களை தெரியும். உங்களுடைய குடும்பத்தை சரஸ்வதி டீச்சரா, மியூசிக் டீச்சர், பண்டத்திருப்பு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல படிப்பிச்சவா. நல்ல நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான ஒரு நிகழ்வு. எங்களுடைய தளத்திலே இடம்பெறுவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அதாவது 2 வித்தகர்களுடைய நிகழ்வு தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இவர்களிடமிருந்து நாங்கள் விளங்கி கொண்டோமா என்றால் பெரிய கேள்வி என்னவென்றால், எத்தனையோ வருட காலம் அவர்கள் படித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இத்தனையும் எங்களுக்கு தந்து செல்ல முடியாது என்றாலும் கூட பெரும் நிகழ்வாக இது இருந்தது. இது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் கல்வி கற்கின்ற காலத்திலே ஹிஸ்டரி படிக்க வேணும். அந்த நேரத்திலே ஃபாதர் டேவிட் எங்களுக்கு ஹிஸ்டரிக்கு போடப்பட்டிருந்தார். ஃபாதர் டேவிட்ட ஹிஸ்டரி படிக்க, அதாவது மண்ணுக்கும் அதாவது மலைக்கும் மண்ணுக்கும் அதுக்கு கீழே உள்ள தூசிக்குரிய தகுதி உள்ளவர்கள் நாங்கள். எங்களால் படிக்க இல்லாமல் போச்சுது. அப்போ நானும் ஜோன் கிறிஸ்தோஸ்டம் திலகரும் 2 பேரும் ஒன்றா படிச்சுனாங்க. 2 பேரும் தான் போனோம். ஃபாதர் ரெக்டராக இருந்தவர் ஃபாதர் மதர் நாயம் சொன்னோம், இப்படி எங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லையாண்டு. என்ன கதைகள் கதைக்கிறீங்கள், அவர் யாரென்று தெரியுமா உங்களுக்கு? நான் எங்களுக்கு ஆரென்று தெரியும், அவர் பேராசிரியருக்கு மேலே போதிக்கத்தான் அவர் சரி, படிப்பிக்கத்தான் சரி, எங்களுக்கு இயலாது என்று சொல்லி சொன்னேன். அவ்வாறு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி. பெரும் தகையாளர்கள் இந்த தளத்திலே வந்து இந்த நிகழ்ச்சியை தந்தீர்கள். அழகான ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விளங்கி கொண்டோமா என்றால் இல்லை, ஓரளவு புரிந்து கொண்டோம். மிக மிக நன்றி. மீண்டும் இவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் இந்த தளத்திற்கு கிடைக்குமோ தெரியவில்லை. கலைவாணி அம்மா அழகான தேர்வை எடுத்து இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கின்றீர்கள். இருவருக்கும் நிறைந்த நன்றிகள். நன்றி 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 ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா. இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக என்னுடைய திங்கட்கிழமைகள்ல தொடர்ச்சியாக வரப்போகின்றது. நீங்கள் தயாராக வாருங்கள். நன்றியா. அடுத்து டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். கலைவாணி அம்மா, விஜயகலா அம்மா, நீங்கள் இருவரும் எங்களுக்கு அவோதி ராகத்தை பற்றி இலகுவாக விளங்கக்கூடியதாக எங்களுக்கு விளக்கமாக தந்தீர்கள். நாங்கள் எத்தனையோ பாட்டுகள் இந்த ராகத்தில் கேட்டதுண்டு, ஆனால் என்ன ராகம்னு தெரியாது. ஆனபடியால் நன்றாக இருந்தது. நீங்கள் இருவரும் நல்ல முயற்சி எடுத்து அழகாக எங்களுக்கு இந்த
இந்த நேரத்தில் இந்த பாட்டுகளை தந்ததுக்கு மிக்க நன்றி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் இந்த ராகங்களை பற்றி பாட்டுகள் கேட்கும்போது விளங்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நன்றி, மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் விஜயகலா அம்மாவும் எங்களை ஒரு இசை வெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டார்கள் என்று தான் கூற வேண்டும். ஒரு இசை கச்சேரியே கேட்டது போல இருந்தது. மிக்க நன்றி உங்கள் இருவருக்கும். அதுவும் ஆபோகி ராகத்தில் நீங்கள் பாடின பாடல்கள் இப்போதுதான் தெரிகிறது. இப்போ திரைப்பட பாடல்களும் அந்த ராகத்தில் இருக்கு. நீங்க சொன்னீங்க நல்ல நேரம் நல்ல நேரம் ரெண்டு ஒரு பாட்டு, அது நான் ஆசையோடு கேட்பேன் முந்தி. இப்பதான் அது ஆபோகி ராகத்தில் அமைந்ததுன்றது அது கேள்விப்பட்டு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் இருவருடைய இசைக்கு முன் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று யோசித்து பார்த்தேன். மிக்க நன்றி அம்மா. நீங்கள் மீண்டும் வந்து எங்களுக்கு இந்த இசை கச்சேரியை வழங்க வேண்டும் என்று இந்த ரெண்டு இசை ஜாம்பவான்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி அம்மா. நன்றி சுயேந்திரா அம்மா. அடுத்து சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று விஜயகலா மாஸ்டரும் கலைவாணி மாஸ்டரும் எங்களுக்கு ஒரு நல்ல கச்சேரி கொடுத்தீர்கள். அதே போல எனக்கு இன்றைக்கு வந்த நினைவு, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே என்று சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆனந்தம் பொங்கினது. உங்க ரெண்டு பேருந்த குரல்ல கேட்டு இந்த பாட்டு ஆபோகி ராகத்தையும் பற்றி கேட்டது. நான் அந்த தில்லை அம்பலம் அது சபாபதி என்று எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் முந்தி படித்த பாட்டுக்கள் நினைவுக்கு கூட்டி வந்தீர்கள். இசை கச்சேரி சூப்பர். நீங்க உங்களோட குரல்ல அப்படி ஒன்றுமே தெரியல விஜயகலா மாஸ்டர். நீங்களே அப்படி ஒன்றிலே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு தொண்டை அடைச்சது என்று அப்படியே நல்லது இருந்தது. எங்களை ஆனந்த இதுல மூழ்கி விட்டீர்கள். மிக்க நன்றி. எனக்கு இன்னும் ஒரு முறை நீங்க மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு ராகத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு வந்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி 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 அம்மா. அடுத்து சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாச்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். ஒன்று கலைவாணி அம்மாவும் விஜயகலா அம்மாவும் அருமையாக எங்களுக்கு ராகத்தை சொல்லி தந்தார்கள். முதலில் விநாயகர் பாட்டையும் பிறகு பாடி இறுதியில் அருணகிரிநாதருடைய திருப்புகளை எங்களுக்கு சொல்லியிருந்தார். நாங்கள் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த தேவாரங்கள் திருவாசங்களோடு இருக்கிறவர்கள இந்த திருப்புகளை பாடினது இந்த ராகம் என்றதை அறிந்து கொண்டேன். முதல் கலைவாணி அம்மாவை சந்தித்த போது துர்க்கை அம்மன் கோவிலில் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு எதனொன்றை செய்திருக்கலாம் என்று இப்போ யோசிக்கிறேன். அடுத்த முறை வரும்போது எனக்கு அறிவிக்கவும் என்று கூறி அருமையான பாடலை தந்த விஜயகலா அம்மாவுக்கும் நன்றியை கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். கலைவாணி அம்மா ஒரு வித்தகி பட்டம் பெற்றிருக்கிறா. நீங்கள் அடுத்த முறை வரும்போது அவ நீங்க அனுசரணையாக கவனிக்கவும். நன்றி நன்றி. அடுத்து ஆனந்தி அம்மா. வணக்கம். இன்றைக்கு கலைவாணியும் விஜயகலா ரெண்டு மாஸ்டர்ஸும் மிகவும் அருமையாக இருந்தது. நான் சங்கீதம் படிக்கவில்லை, ஆனால் ரசிக்க தெரியும். நல்லா சங்கீதம் மட்டும் நல்ல விருப்பம், ரசிக்க தெரியும். இப்போ தான் சீனியர்ஸில் ஒரு டீச்சர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொண்டு வாரோம். ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு கொண்டு வாரோம். ஆனால் இந்த பாட்டுகள் எல்லாம் இந்த நான் முதல் ஆபோதி இந்த மொழி விட்டுட்டேன். புறப்பா ஓஹோஹோ இது ஆபோகி ராகம் 22வது என்ன ராகம் என்ன அதெல்லாம் மொழி வச்சிருக்கிறேன். நான் உண்மையில் இப்படி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு ராகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் படிப்பிச்சு கொண்டு வந்தீங்களாட்டா கொஞ்சமாவது எங்களுக்கு அறிவு வரும். நீங்கள் இவ்வளவு காலமாக படிச்சிருப்பீங்க ரெண்டு பேரும். சங்கீதம் இப்படி டீச்சர்ஸாக வந்து இப்படி இவ்வளவு அவார்ட்ஸும் எடுக்கிறதுக்கு எத்தனையோ இது இவ்வளோ காலம் படிச்சிருப்பீங்க. ஆனால் நாங்கள் இனியாவது கொஞ்சம் கொஞ்சமாவது படிப்போமே. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ராகத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது படிப்பீங்கோ. மிக மரமான பாட்டுகள் இருக்குது. என்ன உண்மையில் வைத்தியை காத்திருந்தால்தான் என்ன இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அதில் ஆகும். என்ன கொஞ்ச நேரம்
சந்திரம் சங்கர் ரதம் வந்ததோ நல்ல நல்ல பாட்டுகள் இந்த ஆபோகி ராகத்தில் இருக்குது உண்மையில். அப்போ நீங்கள் படிப்பிக்க நாங்கள் போய் எங்களுக்கு நல்ல மெனண்டா, நீங்கள் எங்களுக்கு தெரியாதது நல்ல மெனண்டா நாங்கள் போய் கிண்டி கிண்டி பார்ப்போம் இந்த ஆபோகி ராகத்தில் என்னென்ன பாட்டுகள் இருக்குது. வணக்கம் பலமுறை சொன்னேன் அதுவும் வணக்கம் பலமுறை சொன்னேன். அப்போ இது நல்ல தானே. இப்போ எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம் நல்ல உங்களை போல இல்ல பாடத்தான் வேணும் இல்லாட்டிலும் ரசிக்க தெரியறதுக்கு இந்த தெரிஞ்சு வச்சிருந்தா ஆசையா இருக்கு. உண்மையில நல்ல இதா இருக்குது. வேணுமெண்டா நான் இனி போய் இதை படிச்சுட்டு போய் நான் எந்த டீச்சருக்கு நான் சவால் விடுவேன். எங்கட இது இந்த ராகம் படிச்சுனாங்க அந்த ராகம் படிச்சுனாங்க. உண்மையில் அருமையாக இருந்தது. தொடர்ந்து வேறுங்கள், தொடர்ந்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது படிப்பீங்க. நன்றி 2 மாஸ்டர்ஸுக்கு நன்றி. நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. இப்ப நான் நினைக்கிறேன் இனி இந்த தளத்துல பல வித்தகிகள், இசை வித்தகர்கள், வித்தகிகள் எல்லாரும் உருவாக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைக்கின்றேன். சவால் விடுற அளவுக்கு ஆனந்தி அம்மா தயாராக போறா. அது கலைவாணி அம்மாக்கும் விஜயகலா அம்மாவுக்கும் நான் நன்றி கூற வேண்டும். அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் விஜயகலா அம்மாவும் நல்லொரு சிறந்த கச்சேரியை தந்து எங்களை மகிழ்வித்தார்கள். இசை மலையில் மூழ்கி விட்டு விட்டார்கள். எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. இப்போ பழைய பல பாட்டுகளும் தெரிஞ்ச பாட்டுகளை பாடினது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி மற்ற முறையும் வந்து வேறு ஒரு ராகத்தை எடுத்து நல்ல ஒரு ராகத்தை எடுத்து பாடுமாறு வேண்டிக் கொண்டு விடப்படுகிறேன் அம்மா. நன்றி நன்றி. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சிவாமோகன் அம்மா என்ன முதல் விட்டதுக்கு. கலைவாணி அம்மா அண்ட் விஜயகலா அம்மா, உங்களோட கச்சேரி இன்றைக்கு என்னை எங்கேயோ கூட்டிக் கொண்டு போய்விட்டது. என்னவோ ஒரு உலகத்துல நான் போயிருந்துட்டேன். அவ்வளவு நல்லா இருந்தது. இதற்கு பக்கவாத்தியங்களும் இருந்திருந்தா என்னமா இருந்திருக்குமோ தெரியாது. நாங்கள் இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்வது ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும். இப்படி ஒரு தளத்தை உருவாக்கி இன்றைக்கு அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள் எல்லோருடைய உதவியாளர். அண்ட் நான் அதுல பார்ட்டிசிபென்ட், நத்திங், ஜஸ்ட் பார்ட்டிசிபென்ட், தட்ஸ் ஆல். ஸோ மிக மிக அருமையான ப்ரோக்ராம். நான் நல்லாக ரசித்தேன். நான் சின்ன வயதிலே மியூசிக் படித்ததை திருப்பி நினைவூட்டினீர்கள். சின்ன வயசுல நான் கிரேட் 4 மட்டும் படிச்சிடறேன். சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கிரேட் 4 மட்டும் படிச்சிடறேன். நான் என்ன உங்களை கேட்கிறேன்டா, திரும்பியும் வந்து இப்படியான ப்ரோக்ராமை இந்த நேரத்துல நாங்கள் பழக்க போறதுக்கு முன்னம் எங்களை எல்லாரையும் மகிழ்வித்து சந்தோஷப்படுத்தி நாங்கள் நித்திரைக்கு போய்கள் ஒரு விதமான ஆர்கியூமெண்ட்டும் இல்லை, ஒன்றுமில்லை, சந்தோஷமாக நித்திரைக்கு போகலாம். திரும்பவும் பாருங்க அம்மா, என்ன அன்பாக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி நன்றி ராஜேஷ் சித்தம்மா. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் விஜயலட்சுமி அம்மாவும் மிகவும் அருமையாக பாடி, எனக்கு பாட தெரியாது ஆனா நல்லா ரசிக்க தெரியும். அதுல நல்ல நல்ல சந்தோஷமாக இருந்தது. இப்படி பாட இப்படி ராகங்களோட தான் பாட்டுகள் இருக்குன்னு கொஞ்சம் இன்றைக்குத்தான் நான் அறிஞ்சினான். இவ்வளவு நாளும் அது தெரியாது உண்மையா. ஆனா பாட்டுக்களை ரசிப்பேன் வடிவா. நன்றா இருந்தது அம்மா. இன்னும் இப்படியே அடிக்கடி வந்து இப்படி 2 பேரும் பாடினீங்கன்னா நன்றாக நாங்கள் ரசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நீங்க ரசிக்கிறதோடு நீங்க ஒரு பாடகியாகவும் மாறலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். நன்றி அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. அந்த லீலா பத்மநாப அந்த பட்டுக்கொண்டு நிக்கிறாவுக்கு முதல் விடுங்க. எங்க நிக்கிறாங்க? அவ போய் பேசுங்க. லீலாம்மா அன்மியூட் பண்ணி தான் வச்சிருக்கிறீங்க, பேசுங்க. லீலாம்மா பேசுங்க. திரும்ப மியூட் பண்ணி பேசுங்க அம்மா. உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன்னு தான் சொன்னேன் நான். நீங்க பேசாம அப்புறம் மியூட் பண்ணி விட்டுட்டீங்களா? நான் பாட்டுலாம் பாடி காட்ட போறேன். ஓகே, அப்ப ஒரு கொஞ்சம் நில்லுங்களேன். இவையெல்லாம் பேசி முடிஞ்ச உடனே பாடுங்களேன்.
ஆமா 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 ஒரு அதுக்கு கோவிக்காம பரவாயில்லை இருங்க. கோவிக்கான மற்ற கிருஷ்ணராஜ் ஐயா, நீங்க பேசுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான நிகழ்ச்சி. இப்படி யூரோப்பில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்தா நல்லா இருக்கும். புது புது ஆட்கள் வந்தா தளத்துக்கு மிகவும் அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்க யூரோப்பில இருந்து இப்படியான ஆட்கள் எடுத்தீங்கன்னா நல்லா. நானும் ட்ரை பண்றேன் இங்க யூகேல இருந்து எடுக்கிறதுக்கு. டாக்டர் நவரத்னத்தையும் சொன்னவர் கனவேல் எங்களுக்கு கொண்டு வருவார் நினைக்கிறேன். ஏனென்றா கூட்டின பேருக்கு நாங்கள் இந்த பாட்டு பாடுறதால அவர்கள் வந்து இந்த தியானத்தையும் லேர்ன் பண்ணி கொண்டு போவார்கள். இன்னும் வாழ்க்கை சீராக அமைவதற்கு உதவியாகவும் இருக்கும். மற்றும் இன்னொரு விஷயம் சொல்வன், உங்களுக்கு இந்த விஜயகலா கிருபாகரன் அம்மா, நீங்க முதல் முறை வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு விருப்பம் என்றா நான் ஒரு ½ hour மெடிடேஷனுக்கு பாடுறதுக்கு இடம் தாரேன். நீங்க எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ நான் டே டைம் தாரேன். டே டைம்ல ஒரு மெடிடேஷனுக்கு நீங்க பார்க்கலாம். நீங்க எப்ப ரெடியோ அப்ப சொல்லுங்க. அப்ப நான் ஒரு இடம் தர்றதுக்கு இருக்கின்றேன். அது உங்களுடைய விருப்பம். ஓகே, நன்றி. இப்பொழுது நான் நிகழ்ச்சி நிலைக்கு போகின்றேன். அதாவது நாளைக்கு பாடல் என்று சொன்னால் ஒரு ராகத்தை அகாரமா பாட சொல்றீங்களா? எனக்கு விளங்கல. தியானத்துக்கு நாங்களே தியானத்துக்கு மியூசிக் போடுறோம் நாங்கள். ஆனால் மற்ற சில நேரங்கள்ல அதுக்கு வந்து ஒரு ஆள் பாடிக்கொண்டு இருப்பினோம். விளங்குதா? இருந்துட்டு அப்படி நடக்கிறது எங்களோட தளத்துல. டே டைம் செய்யறதுக்கு தான் அது வசதியான. ஈவினிங்ல டிமாண்ட் கொஞ்சம் கூட இருக்கிறபடியே அங்கே இடம் இல்லாமல் இருக்கிறது. நீங்க ஃப்ரீ அண்டா நீங்க ஒரு நாளைக்கு வந்து ½ hour வந்து பாடலாம் காலமேல. அது வந்து 11 மணிக்கு அல்ல அதுக்கு முதல் உள்ள நேரம் 10 மணிக்கு எல்லாமே இருக்கு டைம்கள். நீங்க முதல் சொல்லுங்க ஏண்டு கலந்து தியானத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையான பாடல்களை செலக்ட் பண்ணி நீங்க பாடலாம். சரிதானே? நீங்க எப்ப ரெடி என்று சொல்றீங்களோ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. I'll give you time. ஓகே, நாளைக்கு காலமே 8:45க்கு தொடங்குகின்றோம் யூகே டைம். அதன் பிறகு 9 மணிக்கு சேர் எக்ஸசைசஸ், நாட்காலில் இருந்தவாறே எங்களுடைய எக்ஸசைசஸ் நடக்கும். இந்த 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக ஒரு தியானம். இந்த 11 மணிக்கு மேஜர் நாராயணன் அவர்கள், இந்திய ஆர்மியிலே வேலை செய்தவர், அவர் பேச இருக்கும் தலைப்பு மேன் மக்கள். நாளைக்கு இரவு 7:30 மணிக்கு அருமையான தியானத்தின் பிறகு பூனம் ஷர்மாவுடைய யோகா நிகழ்ச்சி. அதே போல வெனிஸ்டேயும் வழக்கம் சேர் எக்ஸசைஸ். இந்த 11 மணிக்கு இத்தாலியில் இருந்து வருகிறார் பாலச்சந்திர குருக்கள் அவர்கள், பிரமிட் தியானமும் ஆலய வழிபாடும். இந்த இரவு 7:30 மணிக்கு ஜெசிகா தம்பி அப்பா, ஒரு லோயர், நான் நினைக்கிறேன் ஒரு வில்ஸ், அவங்களோட இறக்க முதல் நீங்க என்னென்று வில் எழுதுறது அதுகளை பற்றி கதைக்க வருகின்றார்கள். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய மறந்து போய் இருந்துருவீங்கள் வில் எழுதுறது எல்லாத்தையும். அதுக்கு நல்ல ஒரு அட்வைஸுக்கு அருமையான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி வர, அதுக்கு நல்ல ஒரு தமநாதனுக்கு நன்றியாக இருக்கணும். அருமையான ஒரு லோயரை கொண்டு பேச பண்றார். வில் கனவேர் எழுதாமையே இருக்கணும், சில பேர் எழுதுறதே மறந்து போய் இருக்கணும். என்றபடியே அது ஒரு நல்ல ஒரு அட்வைஸாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து கண்கோணேசன் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக. அம்மா, நீங்கள் இருவீரதும் இசை நிகழ்ச்சி மிகவும் எமது இதயத்தை தொட்டது. உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நேரம் கருதி அம்மா, ஒரே ஒரு கேள்வியை கேட்க உள்ள இருவருக்கும் இடையே. நீங்கள் இன்று திருப்புகழை பாடும் பொழுது நீங்கள் இசையமைத்து பாடியதாக கூறினீர்கள். பொதுவாக திருவாசகத்தை பாடும்போது மோகன ராகத்தில் பாடுவார்கள் பொதுவாக. அதே போல திருப்புகழை பாடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ராகத்தில், எல்லா திருப்புகளுக்குமே ஒரு பொது ராகம் உள்ளதா அல்லது வெவ்வேறு திருப்புகளுக்கு வெவ்வேறு ராகங்களை பிரயோகிப்பிக்கலான்றதான் கேள்வியம்மா. திருப்புகள் வந்து எல்லா ராகங்களிலுமே பாடப்படலாம். திருப்புகளும் பாரதியார் பாடல்களும் சுதந்திரம் இருக்குது. யாரும் எந்த ராகத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருக்கிறது. அமைக்கலாம், வேற பாடல்களுக்கு இசையமைக்கலாம். ஆனா தேவாரங்களுக்கு அதே பண்கள்ல தான் பாடணும். தேவாரங்களுக்கு எல்லோரும் என்னென்ன பண் என்று சொல்லி குறிப்பிட்ட பண் இல்ல பண்ண வகுத்திருக்கிறார்கள். அந்த பண்ணில தான் நாங்க பாட வேணும். ஆனா திருப்புகள் வந்து எந்த ராகத்திலும் நாங்க பாடலாம். அதற்கு நன்றி அம்மா. இன்னொன்று, இப்ப
திருஞான சம்பந்தரை பற்றி கூறீர்கள். ஆனா முதல் பண்ணமைத்து பாடியவர் காரைக்கால் அம்மையார். ஒரே பண்ணில் தான் திருஞான சம்பந்தர் பாடினார்கள். வேறு பண்ணா அதை பற்றி படித்துள்ளீர்களா? உங்களுக்கு கேள்வி விளங்குதாம். என்னென்றால் முதல் பண்ணமைத்து பாடியவர் ஆனா அது என்ன கேள்வி என்னென்றால் திருஞான சம்பந்தர் பாடும் பொழுது காரைக்கால் அம்மையார் எனக்கு அந்த பண்ணை நான் மறந்துட்டேன். ஆனால் அது 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட பண்ணில் பாடினார்களா இல்லாட்டி அதை தெரியாட்டி விடுங்காம அதை பற்றி படிச்சு எனக்கு அது தெரியவில்லை. ஆனா கலவாணி டீச்சர் திருநாவுக்கரசர் எல்லாரும் வெவ்வேறு பண்ணுகள்ல பாடியிருக்கிறார்கள். அதே பண்ணுல பாடணுமண்டில கலைவாணி அம்மாவுக்கு கதைக்க இந்த அன்மியூட் பண்ண முடியாதபடியா நான் அந்த மரமொழியை சொன்னேன். பண்ணுகள் எத்தனையோ வித பண்ணுகள் இருக்கு, ராகங்கள். அப்ப தேவாரங்கள் எல்லாம் நாட்டை குறிஞ்சி அப்படி எந்த குறிஞ்சி அந்த கணக்க பண்ணுகள் இருக்கு. அந்த பண்ணுகள்ல இந்த பண்ணில ஆரம்பிச்சு வச்சது காரைக்கால் அம்மையார் தான். பன்முறையை வகுத்து தந்தவர் காரைக்கால் அம்மையார் இலக்கிய வரலாற்றுல. ஆனால் இந்த பண்களை அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர் 3 பேருமே வெவ்வேறு வகையான பண்கள்ல பாடியிருக்காங்க. நிறைய பண்கள் இருக்கு. கர்நாடக இசையில ராகங்கள் என்று கூறப்படுறது அந்த காலத்துல பண்ணாக கணிக்கப்பட்டிருக்குது. சரி ஐயா. ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. அடுத்து நிர்மல். நன்றி சிவமோகன் மாஸ்டர். எல்லோருக்கும் அது அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு நல்ல வடிவாக கலைவாணி நல்லா படிச்சிங்க. நானும் மியூசிக் படிக்க எனக்கு சந்தர்ப்பம் இருக்குல்ல, எங்களுக்கு பர்டிகுலர் அந்த நாள்ல குறைவு இப்ப எல்லாம் வந்துட்டு. ஆனா நாங்க அம்மா போல ரேடியோல கேட்டு கிராமபோன்ல கேட்டு இப்போ ரேடியோலையும் கேட்டு தான் படிக்கிறது. சும்மா பாடுவேன், கேட்டுக்கொண்டு பாடுவேன். மியூசிக் படிக்க சந்தர்ப்பம் கிடைக்கல. படிச்சீங்க, நன்றி அப்பா. தேங்க்யூ. நன்றி 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 அம்மா. அடுத்து சுயேந்திரா அம்மா, நீங்க இப்ப நான் அந்த chat ஜெயதர்ஷினி சிவசங்கர், கலைவாணி டீச்சர், விஜயகலா டீச்சர் இருவருக்கும் வாழ்த்துக்கள். சரவணன் குப்புசாமி, amazing songs and explanations amma. I kindly request for more sessions like this. Can you Hindu Bhairavi if possible? Thanks. Saravanan Kupusami. Meenambigai Selvaraja, மிக்க நன்றி கலைவாணி அம்மா. மிகவும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். மீண்டும் மீண்டும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிலா போட்டிருக்கிறா. Thank you for your for the both masters performance. It was amazing, enjoyable. Please do come again with some new ragas with Carnatic songs as well as Tamil movie songs. அவளதான் chat boxல இருக்குது. Thanks. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து கலைவாணி அம்மா, நீங்க ஏதோ சொல்ல போறீங்க, சொல்லி முடியுங்க. நான் லீலா அம்மாவை பாட விட வேணும். கலைவாணி அம்மா கூட கழுத்துல இதை போடுறது எடுத்து விடுங்க. எடுத்த பிரைஸ் லைன்ல கதைக்க கூடும். இப்ப பேசி பாருங்க. இப்ப கேட்கலையா? இப்ப கேக்குதே. ஓகே, நான் என்னுடைய மைக் வேலை செய்யலையா? ஓகே, நன்றி நன்றி. நீங்க தொடருங்கள். நான் தொடர்ந்து முடிந்த அவ பாடின பிறகு பேசுறேன். ஓகே. இப்ப நாங்க லீலா அம்மா, நீங்க தேவாரம் பாட போறீங்களா, சினிமா பாடல? இல்ல, ஒரு இசை பாட இசையை பற்றி
நேரத்தை சரியா கருத்தில் கொண்டு பாருங்க. நேரத்தை கருத்துல எல்லோருக்கும் கொண்டம்மா ஒரு எல்லோருக்கும் வணக்கம். கலைவாணி அம்மா மற்றவர பேர் வருதில்ல, அவையோட இசையை நான் கேட்டு ரசிச்சேன். ஆனா நான் ஒன்றும் சங்கீதம் படிக்க இல்லை, எல்லாம் கேள்வி ஞானம்தான். இப்ப நான் ஒரு பாட்டை படிக்கிறேன். எங்களுக்கு நேரத்தை கருத்துல கொண்டு லீலாம்மா ஒரு சிறியதா ஓகே பாடி முடியுங்க. ஓகே ஓகே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இது இறைவன் அருளாகும். ஏழ் கடல் வானம் நிலவும் என்னுடன் விளையாடும், இசை கேட்டால் என்னுடன் விளையாடும். இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே, கனலேந்தி வாருங்கள் தீபங்களே. கரைந்தோடும் நோய்கள் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. தத்துங்கடலடை ஓடி ஓடி வரும் ராகங்களே, தத்துங்கடலடை ஓடி ஓடி வரும் ராகங்களே. எந்த இசையுடன் ஆடி வரும் தீபங்களே, என் பாடல் செவி கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவாகும் அருளா